பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவளுக்கு வந்து டயாலிசிஸ் போட்டுருக்குறோம். கிட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1.5 மாதம் ஆகுது அவளுக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத. வாரத்தில் 2 நாள் நாங்கள் வந்து கிட்னி டயாலிசிஸ் வந்து பண்ணின்னு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இன்னும் 1.5 மாதத்துக்குள்ளே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு டல்லாகிக்கினே வருது. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூச்சு விடுறதுக்கெலாம். 1/2 லிட்டர் தண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குற பிரச்சனை எல்லாம் இருக்குது. நடுவந்தரத்தில் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத வருது பாப்பாவுக்கு. அதனால் வந்து பாப்பாவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியும் நான் கேட்கொள். ஹாஸ்பிட்டலில் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டிங்களாமா? இல்லை, என்ட்ரிலாம் ஒன்றும் போடலை. அதில் வந்து இன்னும் 2 மாதம் ஆனால் தான் பதிவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து சீக்கிரமாக பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு பண்ணி கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. அந்த இடத்துல எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தோம், பாப்பா பேபி ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம். அங்கே பார்த்த இடத்துலையும் வந்து இது டயாலிசிஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்குங்க. அதை வந்து வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ லாங் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க பக்கத்தில். அங்கே போகல, மருவத்தூர் எங்களுக்கு பக்கம்ன்றதுனால அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான உதவி தேவைப்படுது? பாப்பாவுக்கு வந்து கிட்னி டோனர் கண்டிப்பாக யாராச்சும் கிடைக்கணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மூலியமாவது எங்களுக்கு கிட்னி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து பணம் ஏதாவது ட்ரஸ்ட் மூலியமாவோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் முன் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முடியாத கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு. எப்படி இருக்கும் பாப்பா பார்க்கும்போது? எல்லா பசங்களும் போகும்போது என் பொண்ணும் போகணுன்ற ஒரு ஆதங்கமாக இருக்குது எனக்கு. பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா பாப்பா, ரொம்ப கஷ்டப்படுறா. அவளால் முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டயாலிசிஸ் போகும்போதும் வாந்தி எடுக்கிறா. வாந்தி பிரச்சனை, நிறைய பிரச்சனைலாம் வருது பாப்பாவுக்கு. மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. கை கால்லாம் அப்படியே சோர்ந்து போகுது. பாப்பா ரொம்ப இதுவான நிலைமையில இருக்கா. இல்லை, ரீசெண்டாக இப்போ தான் 1.5 மாதமாக வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத வந்தது. அதுக்கு முன்னே வந்து எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா ஆக்டிவாக இருப்பா பாப்பா. என் பேர் சந்தானம். நான் மாத்தூரில் இருக்கேன், டிரைவர் வேலை பார்க்குறேன். என் பாப்பாவுக்கு திடீர்னு கை கால் வீங்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் பேபி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி பாப்பாவுக்கு இந்த உப்பாளவு அதிகமாக இருக்குது, அதனால் டயாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பயந்துக்கிட்டு பாப்பாவுக்கு டயாலிசிஸ் போடக்கூடாது சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி மூச்சு வாங்கிறது அதிகமாக இருந்தாலும் பாப்பா மறுபடியும் பேபி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அங்கே 12 வயசு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே அட்மிட் பண்ண முடியாது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போயிட்ட உடனே செக் பண்ணிவிட்டு டயாலிசிஸ் போட்டு அவனும் டயாலிசிஸ் போட்டுட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே ஒரு 3 டயாலிசிஸ் அங்கே போட்டாங்க, திருப்பி நீங்கள் வெளியே போய் போட்டுங்க, அங்கேருந்து இங்கே வராதிங்க, செங்கல்பட்டில் போட்டுங்க பக்கத்தில் அப்படின்னு டயாலிசிஸ் அங்கே தான் போட்டுட்ருக்கோம். இப்போ வாரத்தில் 2 டைம் போடுறோம். பாப்பாவுக்கு இருக்க ரொம்ப டல்லாகிட்டே இருக்காங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்டா வாமிட் வருதுன்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாப்பாவுக்கு இது மாதிரி கிட்னி டோனருக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் மேல்மருவத்தூரில் இருக்கீங்க, அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கா, எதில் இப்போ பண்ணுறதா முடிவு வச்சுருக்கீங்க? பண்ணுறதுனா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை டயாலிசிஸ் பண்ணோம், எவ்வளோ செலவாகும்? இல்லை, ஒரு மேல்மருவத்தூரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 டைம் காசு கொடுத்து பண்ணோம் டயாலிசிஸ். அதுக்கப்புறம் அந்த கலைஞர் காப்பீட்டு மூலமா தான் டயாலிசிஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிட்னி தவிர்த்து வேற ஏதாவது கிட்னி டிரான்ஸ்பிளேஷனுக்கு ஆள் வேணுன்றீங்க, வேற என்ன? இல்லை, பண உதவி பண்ணி வேற எங்கன்னா ட்ரஸ்ட் மூலிமா கிட்னி ஏற்பாடு பண்ணி எதனா முன் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தனியார் மருத்துவமனையில் மாத்திரைக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? தனியார் மருத்துவமனை தனியாரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டோம்னா யாராவது ட்ரஸ்ட் மூலியமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ நீங்கள் ஒரு வாரமாக பண்ணிருந்தீங்க 5 தடவை டயாலிசிஸ் பண்ணீங்க. ஆமாம். அது எவ்வளோ ரூபாய் செலவாச்சு இருக்கு? இல்லை, மேல்மருவத்தூரில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5 டைம் தான் பண்ணோம். 5 டைமுக்கு அப்புறம் அவங்களே கலைஞர் காப்பீட்டில் பதிவு பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் கலைஞர் காப்பீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைவேட்டில் கிட்னி மாற்றணும்னா ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. 30 லட்சம்ன்றாங்க, 25 லட்சம்ன்றாங்க. அது எவ்வளோ ஆகுதுன்னு சரியாக போய் பார்க்க முடியல. அவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்க வெளியெல்லாம் தனியாரில். என் பேர் சந்தானம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.